கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி 1 யோவான் 2:8 சொல்கிறது, மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஸோ மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது, இருள் நீங்கி போயிற்று. We all knew one thing very clearly. If light has on, then all the darkness driven out because of the light is on. ஸோ வெளிச்சம் லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணோடனே இருள் போயிடும், வெளிச்சம் வந்துடும். ஸோ வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக த டார்க்னஸ் கெட் வேனிஷ்ட். தட்ஸ் நேச்சர். வி ஆல்வேஸ் நியூ அபவுட் இட். ஸோ இன்றைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு வாட் இஸ் ட்ரூ லைட். ஸோ வாட் இஸ் ட்ரூ லைட், எது உண்மையான மெய்யான ஒளி, எது மெய்யான வெளிச்சம் என்பது தான் பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, சாம் 119:105 சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். ஸோ காட்ஸ் வேர்ட்ஸ் ஆர் lamp to my feet and light to my path. ஸோ கர்த்தருடைய வசனங்கள் நம்ம கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். அப்போது வேத வசனங்களை நம்ம கேட்கணும், அதை வாசிக்கணும், அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும், அதை தியானிக்கணும். அப்போது வேத வசனங்கள் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். செகண்ட் பார்க்குறோம், John 8:12. Jesus is the true light to the world. The one who follow Jesus will never ever walk in the darkness. ஸோ இயேசு கிறிஸ்துவானவர் மெய்யான ஒளியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஒருபோதும் இருளில் நடக்க மாட்டார்கள். ஃபஸ்ட்டு வசனம் நமக்கு ஒளியாய் வெளிச்சமாக இருக்கிறது. ரெண்டாவது, இயேசுவே நமக்கு மெய்யான ஒளியாக இருக்கிறபடினாலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் இருளில் நடக்க மாட்டோம். நம்முடைய பாதைகள் ஒருபோதும் இடறுவது இல்லை, நாம் விழுந்து போவது இல்லை. காரணம், வெளிச்சத்தின் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஸோ we never ever turn back and see the darkness. Wherever Jesus is there with us and he is with us, we are with Jesus Christ. So we are the children of light. So we never get stumbled at any kind of things. So இயேசுவே ஒளியாக இருக்கிறார். நம்பர் 2. நம்பர் 3, Matthew chapter 5:14. We are the light to the world. As our mind and heart are filling with our Lord's words and we are doing accordingly, so that we are the light to the world. அதாவது வேத வசனங்களை சிந்தையிலும் இருதயத்திலும் பதித்து வைத்திருக்கிற நாமே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே நாம் போகிற வருகிற இடங்களிலே கண்டிப்பாக வெளிச்சம் பிரகாசிக்கும். அங்கே இருளை பார்க்க முடியாது. காரணம், நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறபடினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்குள்ள அங்கே இருக்கிறபடினாலே வருகிற இடங்களிலே ஆவிகளை பகுத்தறிகிற அந்த கிஃப்டை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே, ஆவிக்குரிய வரங்களை ஆவிக்குரிய கனிகளை நமக்கு தந்திருக்கிறபடினாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், இடர மாட்டோம். We are the light to the world. Fourth one பார்க்குறோம், ஏசாயா 60:1. Arise and shine, our light has come and the glory of the Lord has risen upon us. ஸோ எலும்பி பிரகாசி, நம்முடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It shows the ministry of the Lord. So whoever doing a ministry for the Lord, or whoever do serve the Lord, or whoever doing the good works for the Lord's glory, or whoever preaching the word of God, or whoever doing the small ministry or bigger ministry, whatever it may be, but they are doing serving for the Lord. So they are a servant of God. So we are a servant of God, so that we become our ministry become a light to the surrounding people. ஸோ நாம் ஊழியம் செய்கிறவர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள். ஸோ அப்போ ஊழியம் செய்கிற ஊழியக்காரிகள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே அந்த நாம் செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், நாமும் பிரகாசித்து கொண்டே இருப்போம். ஸோ ஊழியத்தின் நிமித்தமாக நாம் பிரகாசிக்க, நம்முடைய ஊழியத்தின் கிரியைகள் நற்கிரியைகள் நம்மை
வெளிச்சமாக வைத்து பிரகாசிக்க பண்ணுகிறது. நம்பர் 5, 2 கொரிந்தியன் சாப்டர் 4 verse 6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஸோ இங்கு பார்க்கிறோம், டு கிவ் த லைட் ஆஃப் த நாலேஜ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அப்போது நோயிங் த லார்ட் ஆர் த நாலேஜ் அபவுட் த லார்ட், தேவனை அறிகிற அறிவு நம்மை தொடர்ந்து பிரகாசிக்க பண்ணுகிறது. அல்லது ஐ வில் புட் இன் திஸ் வே, த ஃபெல்லோஷிப் வித் அவர் ட்ரினிட்டி லார்ட், ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட், திரியேக தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த ப்ரேயிங் லைஃப், அல்லது த குட் ஒர்க்ஸ் வாட் எவர் வி ஆர் டூயிங் இன் ப்ராக்டிக்கல் லைஃப், just having the in-depth fellowship with our Trinity Lord, all our spiritual experiences and the fellowship with our Lord making us to shine always, நம்மை பிரகாசிக்க பண்ணி கொண்டே இருக்கிறது. ஸோ அப்போது நாம் ஜெபிக்கிறதுனால, வேத வசனத்தை தியானிக்கிறதுனால, கேட்கறதுனால, வாசிக்கிறதுனால, கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து வளர்ந்து நம்மை பிரகாசமாய் வைத்திருக்கிற அந்த வேத வசனங்களும் பரிசுத்தாவியுடைய அபிஷேகமும் நம்மை மேன்மேலும் பிரகாசிக்க பண்ணுகிறது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே பார்க்குறோம், சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஸோ தோஸ் ஹூ சீஸ் அவர் லார்ட்ஸ் ஃபேஸ், myself or herself or himself, whoever it may be, my face is always shine because of I am looking always the Lord's face and pray. So I am praying in tongue, I am praying by claiming God's words of promises in prayer, so that my face is always getting shine and brighten. ஸோ அவரை நோக்கி பார்த்த முகங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளரத்தான் செய்வார்கள், முகங்கள் பிரகாசிக்கத்தான் செய்யும். கர்த்தர் இத்தனை வழிகளிலே ஒரு மெய்யான ஒளியை கண்டு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்திலே நடந்து மேன்மேலும் பிரகாசித்து உலகத்திலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நாம், அல்லது வேத வசனத்தையும் பரிசுத்தாவியான அபிஷேகத்தையும் மண்பாண்டமாகிய சரத்திலே பெற்றுக்கிற நாம் தொடர்ந்து பிரகாசிக்கத்தான் செய்வோம். அதாவது மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது, அது என்றென்றைக்கும் பிரகாசிக்கும். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் நாம் சுற்றி உள்ள எல்லா ஏரியாவுக்கும் நாம் ஏற்றப்பட்ட விளக்காக நாம் வெளிச்சம் கொடுக்க தான் செய்வோம். தேவனுடைய உன்னத சித்தம், திட்டம், தீர்மானம் நிறைவேறத்தான் செய்யும். ஆகவே இத்தனை காரியங்களும் நம்மை மேன்மேலும் மெய்யான ஒளியை இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு செல்கிற நாம் தொடர்ந்து அவரையே நாம் பிரகாசிக்க பண்ணுகிறபடியினாலே நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய லைஃபே ஒரு டெஸ்டிமோனியலாக மற்றவங்களுக்கு மாறும். ஆகவே கர்த்தரே நம்மை மறுரூபப்படுத்தி நம்மை பயன்படுத்துகிறார் என்பதை காண்கிற ஜனங்கள் கண்டு அவர்களும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து நாம் சுமந்து செல்வோம். போகிற வருகிற இடங்களெல்லாம் நாம் பிரகாசிப்போம். ஆகவே தான் உலகத்தை கலக்கிறவர்கள் எங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாய் பவுலை பார்த்து சொன்னார்கள். பேதுருவை பார்த்து பீட்டர் த ராக் என்று சொல்லி ஒரே ப்ரீச்சிங்கில் 3000 ஆத்துமாக்கள், ஒரே ப்ரீச்சிங்கில் 5000 ஆத்துமாக்கள் என்று கர்த்தர் ஆத்ம ஆதாயத்தை பேதுருவை கொண்டு பவுலை கொண்டு பண்ணியிருக்கிறார். அதுபோல் எஸ்தரை கொண்டு, ஒரு அனாதை பெண் எஸ்தரை கொண்டு 127 நாட்டு யூதகுல ஜனங்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஸோ இவ்வளவும் எப்படி என்று பார்ப்போமானால் இதுதான் ரகசியம். ஆகவே இத்தனை 5 பாயிண்ட்டை கேட்டோம். 5 பாயிண்ட்டும் நம்மை தொடர்ந்து மெய்யான ஒளியாக பிரகாசிக்க பண்ணி கொண்டு வைத்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து நாம் பிரகாசிப்போம், கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து கொண்டாடுவோம். God bless you all. Amen.